Hi, welcome to Lady Stuff channel. இந்த சேனலில் டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும் அப்படின்னா இந்த பெல் பட்டனை கிளிக். அடுத்த கொஷின் பார்ப்போம். இதுவும் பார்த்தீங்கன்னா ரீசனிங் ரிலேட்டட் கொஷின் தான். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ABCDEF என்ற 6 நபர்கள் வேறுபட்ட வயதினை உடையவர்கள். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏஜ் குரூப்பில் இருக்காங்க. A என்பவர் Dயை விட மட்டும் இளமையானவர், Cயை விட 3 நபர்கள் மட்டும் இளமையானவர்கள். அடுத்த கண்டிஷன், F என்பவர் Eயை விட இளமையானவர், F என்பவர் மற்ற எல்லாவரையும் விட இளமையானவர் அல்ல. ஸோ அதாவது 6 பேர் 1 2 3 4 5 6 பேர். ஸோ நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, மேலே இருக்கிறவங்க வந்து அதிக ஏஜ் உடையவங்க, கீழே போக போக ஏஜ் கம்மியானவங்க அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். அதாவது என்ன அர்த்தம், இது வந்து கொஞ்சம் வயதானவர்கள், இங்கே வந்து இளமையானவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிறோம். நம்மளுக்கு ஒரு ஆர்டர் வேணுங்கிறக்காக நான் இப்படி எடுத்துக்கிட்டேன். இல்லை இவங்க என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, ஏ என்பவங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மட்டும் அப்படிங்கிற வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். அப்படி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இருக்கிறத நம்ம ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம் எந்த பிளேஸில் வரும்னு. ஏ என்பவர் டியை விட மட்டும் இளமையானவர், அதாவது டியை விட மட்டும்தான் இளமையானவர், ஆனால் மற்றவங்க எல்லாத்தையும் விட அதிகமான ஏஜ் உடையவர். ஓகேவா, ஏ என்பவர் டியை விட மட்டும் இளமையானவர், மற்ற எல்லாத்தையும் விட ஏஜ் கம்மியானவர். அப்படின்னா இந்த டிஏ வந்து ஃபர்ஸ்ட் 2 பொசிஷனில் வருமா? இப்போ பாருங்கள், இங்கே நான் டிஏ போட்டிருக்கேன்னா இப்போ இந்த ஏக்கு தான் சொல்லியிருக்காங்க. ஏ வந்து டியை விட மட்டும் இளமையானவர், ஆனால் மற்ற எல்லாத்தையும் விட வயதானவர், ஏஜ் கூடினவர். கரெக்டா? இங்கே இருக்கிறவங்களாம் இளமையானவங்க, இவங்களெல்லாம் விட ஏஜ் கூடினவர் தான் ஏ, ஆனால் டியை விட கம்மியானவர். ஸோ அப்போ டி அண்ட் ஏ வந்து இங்கே வரும். இதே இது ஏ என்பவர் டியை விட மட்டும் வயதானவர், மற்றவர்களை விட இளமையானவர் அப்படின்னு போட்டாங்கன்னா இந்த டிஏ அப்படி கீழே வரும். ஸோ அவங்க கொடுத்துருக்க கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த டைப் கொஷினில் மட்டும் வந்துச்சுன்னா நம்ம அவங்களோட பிளேஸை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்தது பாருங்கள், சியை விட 3 நபர்கள் மட்டும், இங்கேயும் மட்டும் அப்படிங்கிற கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. 3 நபர்கள் மட்டும் இளமையானவர்கள். ஸோ இளமையானவர்கள்னா கீழே போய்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா, சியை விட 3 நபர்கள் மட்டும்தான் இளமையானவங்க. அப்போ சி இங்கே வருமா? சிக்கு கீழே பாருங்க, 1 2 3 பேர் இருக்காங்க. அப்போ இந்த 3 பேர் மட்டும் இளமையானவர்கள்னா சி கண்டிப்பாக இந்த பொசிஷனில் தான் இருக்கும். இதே இது சியை விட 2 நபர்கள் மட்டும் இளமையானா சி இங்கே வரும், சி இங்கே போடணும். அப்பனா தான் கீழே வந்து 2 பேர் இளமையானவர்கள் இருப்பாங்க. ஓகேவா, அப்போ நம்ம இந்த மட்டும் வந்துட்டா நம்ம அந்த இடத்த வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து பாருங்க, எஃப் என்பவர் ஈயை விட இளமையானவர். இங்கே அந்த மட்டும் அப்படிங்கிற வேர்டு இல்லை, ஸோ அப்போ நம்ம சொல்ல முடியாது. ஓகேவா, எஃப் என்பவர் ஈயை விட இளமையானவர்னா என்ன அர்த்தம், ஈக்கு கீழே எஃப் வருவார். அது எங்கே வேணால் வரலாம், ஈக்கு கீழே எந்த பொசிஷனில் வேணால் எஃப் வரலாம். ஓகேவா, அடுத்துதான் வரணும்ல, இப்படி ஒருத்தருக்கு அடுத்து வரலாம், இல்லை 2 பேருக்கு அடுத்து வரலாம். நம்ம இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண முடியாது, ஏன்னா 3 பிளேஸ் இருக்குது, நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ இருக்கட்டும். இது எஃப் என்பவர் மற்ற எல்லாவரையும் விட இளமையானவர் அல்ல. அப்போ என்ன அர்த்தம், லாஸ்ட் இளமையான பொசிஷனில் எஃப் வராதுன்னு அர்த்தம். ஏன்னா இந்த பொசிஷன் தானே மற்ற எல்லாவரையும் விட இளமையான பொசிஷன். ஸோ இதில் கண்டிப்பாக எஃப் வராது. அப்போ இஎஃப் நம்ம எங்கே போட தான் முடியும், இங்கே தான் போடணும். ஏன்னா இங்கே இஎஃப்னு போட்டோன்னா எஃப் இங்கே வந்துடும். ஸோ வரக்கூடாது, இந்த இடத்துல எஃப் வரக்கூடாதுன்னா கண்டிப்பாக இ இங்கே தான் வரும், எஃப் இங்கே தான் வரும். ஓகேவா, அடுத்து ஒன்று தான் இருக்குது, ஏ பி இருக்குது. ஸோ பி வந்து இங்கே போட்டுருவோம், முடிஞ்சா. ஸோ 6 பிளேஸையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இங்கே மெயின் வந்து இந்த மட்டும் அப்படிங்கிற வார்த்தை தான். ஸோ இதை வச்சுப்பேன் நான் இதில் எழுதுகிறேன் ஆன்சரு. இதில் இளமையானவர் யார், ரொம்ப இளமையானவர் யார், பி. இதுதான் வயதானவங்க. ஸோ ஆன்சர் பி. எத்தனை நபர்கள் ஈயை விட இளமையானவர்கள், ஈக்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்க, 2 பேர். ஸோ 2. ஈயின் வயது 16 எனில், ஸோ இப்போ ஈயோட வயசு 16ன்னு கொடுத்துட்டாங்கன்னா பியின் வயது என்னவாக இருக்கும், பியோட வயது என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ 16 விட கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கணும் எஃப்பும் பியும். ஸோ 16 விட கம்மியாக இருக்கிற ஆப்ஷன் என்னன்னு பாருங்கள். 19 வருமா, வராது. 22 வராது. 18 வராது. 17 வராது. 12 வரும். அப்போ 12 வயசு இருக்கலாம், ஏன்னா 16 விட கம்மியாக இருக்கணும், ஏன்னா இளமையானவர்கள் தானே பி. ஸோ இப்போ 12 தான் ஆன்சராக இருக்க முடியும். வந்து 16 வயசாக இருந்துச்சுன்னா
12 வயசாக இருக்கலாம் பி. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து இப்படி தான் சால்வ் பண்ணணும்.